தமிழகத்தில் சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களில் வறட்சி பாதிப்பு குறித்து மத்திய குழு ஆய்வு செய்தது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் 8 குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்து வருகின்றனர். திண்டிவனம் அடுத்த பேரணி கிராமத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட சுமார் 700 ஏக்கர் பரப்பிலான நிலங்களை தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக நிர்வாக இயக்குநர் வசுதா மிஸ்ரா தலைமையிலான மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது விவசாயிகள் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குமாறு அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் கொடியாலம், பரிவிளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் வறட்சி பாதிப்புகள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர். பாதிப்புகளை முழுமையாக கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் அம்மாக்குளம், கீழப்பழுவூர், சாத்தமங்கலம் ஆகிய பகுதிகளில் வறட்சியால் பாதித்த பருத்தி, மக்காச்சோளம் பயிர்களை மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆய்வு அறிக்கை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சரவணவேல்ராஜ் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் திருப்பட்டூர், மாடக்குடி பகுதிகளில் வறட்சி பாதிப்பு குறித்த மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். மாடக்குடி பகுதியில் குழுவினர் ஆய்வு செய்த போது விவசாய சங்க பிரதிநிதிகள் கூடுதல் நேரம் ஒதுக்கி அதிக இடங்களை பார்வையிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். அதற்கு அனைவரின் கருத்துக்களும் கேட்கப்பட்டுள்ளதாக மத்திய குழுவினர் தெரிவித்தனர்.